மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு அமர்ந்திருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நாம் எங்க அமர வேண்டும் என்பதை குறித்தான் வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வேதாகமத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர்கள் தேவனிடத்துல என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம ரேஷன் கடையில போயிட்டு மணிக்கணக்கா உக்காருவோம், பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு மணிக்கணக்கா உக்காருவோம். அதே போல பாருங்க, நம்ம எதனா ஒரு உதவி கேட்க போறோம்னு சொன்னா இந்த ஒரு ஒரு அந்த உதவி கொடுக்கக்கூடிய நபர்களிடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடங்கள்லயும் போயிட்டு என்ன பண்ணுவோம், உட்காருவோம், வெயிட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் பாருங்க, தேவ சமூகத்துல மாத்திரம் வந்துட்டோம்னு சொன்னா கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ணிட்டு நம்மளால உட்கார முடியாது. எப்படா முடியும் ஜெபம், எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா அங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம், எப்படா நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல மாத்திரம் தேவ சமூகத்துல மாத்திரம் நம்மளால என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஆனால் எங்கெங்கேயோ என்ன பண்ணுவோம், நேரத்தை செலவழித்து கொண்டிருப்போம். அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவோம், மணிக்கணக்காய் காத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் உட்காரக்கூடிய ஒரு இடம் இருக்கு, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமாம், காத்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, நம்ம எங்கெங்கயோ அமர்ந்து இருக்கிறோம். அங்க அமர்ந்திருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்க அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 46:10 சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில என்ன பண்ணுவேன், உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் யார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் என்ன பண்ணணும்னா, ஆண்டோடைய சமூகத்துல உட்காருவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். பாருங்க, உக்காந்த உடனே என்ன பண்ணுவோம், தூக்கம் வர மாதிரி இருக்கும். உக்காந்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த வேலை ஞாபகம் வரும். அப்பதான் போய் 2 பாத்திரத்தை கழுவி வந்துடலாமா, இல்ல கொஞ்சம் துணி துவச்சு போட்டு வந்துடலாமா, இல்ல எங்க அக்காவை போய் பார்த்து வந்துடலாமா, எங்க சொந்தக்காரன் போய் பார்த்து வந்துடலாமான்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல என்ன பண்றோம், அந்த எண்ணங்களுக்குள்ள கடந்து போயிடும். அப்ப பாருங்க, நம்மளால முழுசா என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியாது. ஆகவேதான் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உக்காரோன்னு சொல்லுவோம், ஆனால் சிந்தைகள் மாத்திரம் என்ன பண்ணும், அங்கங்க அலைஞ்சு கொண்டிருக்கோம். உக்காரோன்னு சொன்னா முழு இருதயத்தை கொடுக்கணும். உக்காரன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம், முழு சிந்தைய முழு ஆத்மாவை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும். ஆகவேதான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமாம், காத்திருக்க வேண்டும். அப்ப ஏன் இப்படி சொல்றாங்க, நாம கர்த்தரை நோக்கி அமருவது கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு நாம என்ன பண்ண வேண்டுமாம், காத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருப்பான் என்று சொன்னால் தேவன் யார் என்பதை அவன் விளங்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு தாவீது சங்கீதம் 62:10 சொல்ற, 62:5 சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே சங்கீதம் 62:5 சொல்றாரு ரொம்ப அழகா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவரால் வரும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பான் என்று சொன்னால் அவன் நம்புவதை கர்த்தர் அவனுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, வனாந்திரத்துல தனிமையான இடங்கள்ல போயிட்டு அமர்ந்திருந்து பிதாவை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா, நீங்கள் தேவ சமூகத்துல அமர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் 32:24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியவும் அவனுடனே அவனை மேற்கொள்ளாது அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து துலுக்கிற்று. பாருங்க, யாக்கோபு பின் தேவனை நோக்கி என்ன பண்றாருன்னா, பாருங்க, இவர் எங்க அமர்ந்திருக்காரு,
தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய நான் உங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி, பொழுது விடியுது என்ன போக விடுன்னு சொன்னா கூட போக விடல. அப்ப பாருங்க, இரவெல்லாம் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு? கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தார். யாரெல்லாம் தேவ சமூகத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு அங்கங்க ஓடுவதை பார்க்கலாம், அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் விட்டு போயிட்டு காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ரேஷன் கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா இடங்களிலும் வெயிட் பண்ண தெரிஞ்ச நமக்கு தேவ சமூகத்துல வெயிட் பண்ணணும்ன்ற எண்ணங்கள் இருக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்க இவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து பாருங்களேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். யாக்கோபு பாருங்க, தனித்திருந்து தேவனை நோக்கி என்ன பண்றாரு? ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனா இருந்தார். அதனால்தான் யாக்கோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார். ஹல்லேலூயா. வெறும் கையாய் நான் போனேன், வெறும் கோலும் கையுமா போனேன், கர்த்தர் என்னை இரு பரிவாரங்களோட என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா? இன்றைக்கு நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க. என் வாழ்க்கையில ஒரே கடன், என் வாழ்க்கையில ஒரே வியாதி, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, என் வாழ்க்கையில ஒரே போராட்டம்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை கண்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல போய் உக்காருங்க. அவங்கள மனிதர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. சொல்லி சொல்லி காட்டுவாங்க, நான் தான் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் கொடுத்தாருன்னா சொல்லியே காட்ட மாட்டாருங்க. தேவன் இலவசமாய் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? கேரி தாற்றங்கரையில இருக்காரு. அந்த இடத்துல தண்ணீரெல்லாம் வற்றி போயிடுச்சு. அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற நேரங்கள்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா காகங்களை கொண்டு அந்த மகனை போஷிக்கிறார். எலியா யாரு? தேவனை தேடக்கூடிய ஒரு மகன், தேவ சமூகத்துல காத்திருந்த ஒரு மகன். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுனால தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. காற்று என்ன பண்ணுது? என் வார்த்தையினாலே என்று என்ன பண்ணுது? மழையும் பனி அந்த பூமியில பெய்யாதுன்னு சொல்றாரு. அதே போல பாருங்க அப்படி நடக்குது. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பான் என்று சொன்னால் அவன் சொன்ன வார்த்தையை தேவன் அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:11 வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கு. யார் அந்த வாலிபன்? யோசுவா. இப்ப பாருங்க, மோசே என்ன பண்ணாரு? தேவனோடு கூட அங்க பேசிட்டு தேவனோட சமூகத்துல என்ன பண்றாரு? சஞ்சரித்து அவருடைய சமூகத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த யோசுவா என்ன பண்ணுவார்னா, மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிடுவாரு. தேவனோடு கூட தேவன் சொல்லுகிற கட்டளைகளை கற்பனைகளை கேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பிக்கணும். அவர் என்ன பண்றாரு? தேவனோடு என்ன பண்றாரு? பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்க பாருங்க, யோசுவா சரி அவர் உள்ள போயிட்டாரு, அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இல்ல. ஆசரிப்பு கூடார வாசலையே என்ன பண்ணுவாராம்? காத்து கொண்டு இருப்பார். மோசே வருவதற்கு எத்தனை நாள் ஆனாலும் என்ன பண்ணுவாராம்? அத்தனை நாட்களும் யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தார். ஹல்லேலூயா. பிரியாதிருந்தார். அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனா இருந்தார். ஆகவே தான் பாருங்க, யோசுவா மோசே மரித்த உடனே நெக்ஸ்ட் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போறவங்க யாரும் தெரியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ மரிச்ச பிறகு யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல உக்காந்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ, யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் அவர்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவுக்கு மோசே மரிச்ச பிறகு ஒரு தலைவனாக கூடிய ஒரு கிருபையை தேவன் தந்தார். ஹல்லேலூயா. இத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவை கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். காரணம் என்ன? யோசுவா தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தார். ஹல்லேலூயா. யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். இப்போ நிறைய வாழ்வு பிள்ளைகள் பாருங்க, தேவையில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் யோசுவா பாருங்க, தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கக்கூடிய மகனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேல் நீ என்ன பண்ணாத? பொறாமப்படாத. அவங்க வழிகளை கற்றுக்கொள்ளாத. அவங்களெல்லாம் நீ பார்க்காத. மனுஷனை பார்த்து கொண்டு இருக்காத. நீ ஏன் சமூகத்துல உக்காரு. உனக்கு விரோதமா ஒருத்தவங்க செயல்படுறாங்களா? நான் பார்த்துக்கிறேன். தேவன் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன்.
ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரை மாத்திரம் நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது பார்த்தோம், யாக்கோபு தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால யாக்கோபை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், யோசுவா தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால அந்த மகனை கண்டு கர்த்தர் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் தலைவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவர்னு சொன்னால் தேவ சமூகத்துல அமரக்கூடிய ஒரு மகன். இங்க ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லைங்க. உடனே பாருங்க, ஈசாக்கு தேவ சமூகத்துல போயிட்டு அமர்ந்து, ஆண்டவரே, என் மனைவி மலடியா இருக்கிறாங்க, நீங்க அந்த மகள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல அமரக்கூடிய ஒரு மகனா இருந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகன் பாருங்க எங்க அமரணும் அந்த இடத்துல அமர்ந்தாரு. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது தேவன் ரெபெக்காளுக்கு கர்ப்பம் தரிக்கும்படிக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை இல்லைங்க, அந்த கருல 2 பிள்ளைகள் பெற்றெடுக்கும்படிக்கு வேதாகமத்துல ஃபர்ஸ்ட் யாருன்னு சொன்னா இந்த ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகள் பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு உயர்வை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் நம்ம முற்பிதாக்கள்லாம் பாருங்க, அங்கங்க போய் அமர்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க, தேவ சமூகத்துல அமர்ந்து அவருக்கு காத்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம கூட பாருங்க, எங்கெங்கயோ உட்கார்வதற்கு நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்க போய் உட்காரதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவ சமூகத்துல உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால அந்த மகனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்தார். யோசுவா தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால அந்த மகனை நெக்ஸ்ட் தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, ஈசாக்கு தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால மலடியா இருந்த தன் மனைவி பிள்ளை தரிக்கும்படிக்கு கர்ப்பம் தரிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்க உக்காந்தீங்கன்னு சொன்னா தேவன் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த இயேசு மெய்யான தேவன். இந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா, அதிசயங்களை செய்ய வேண்டுமா, நீங்கள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொண்டிருங்கள், தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் பொறாமை கொள்ளாதுன்னு சொன்னது போல தீவினை செய்கிற மனுஷர்களை விட்டுவிடுங்க. தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை பல மடங்கு தேவன் உங்களை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவர் நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில கூட ஆண்டவரே, நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டோடைய சமூகத்துல உட்காருவதற்கு சோம்பேறித்தனம்ப்பா, அசட்டையா எண்ணிக்கொள்றாங்கப்பா. ஆனால் தகப்பனே, உங்க சமூகத்துல உட்காருவதனால எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நடக்குது என்பதை நிறைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கூட அப்பா, அன்றைக்கு யாக்கோபு தேவ சமூகத்துல அமர்ந்ததுனால ஆண்டவரே அப்பா, இரு பரிவாரங்களோடு கடந்து போக பண்ணி தகப்பனே அப்பா. அன்றைக்கு தகப்பனே யோசுவா ஆண்டவரே ஆசரிப்பு குடாரத்தை விட்டு நீங்காது இருந்ததுனால ஆண்டவரே மோசைக்கு பிறகு இவனை தலைவனாய் கர்த்தர் மாற்றினீர் தகப்பனே அப்பா. தகப்பனே, ஈசாக்கு தன் மனைவிக்காக தேவ சமூகத்துல காத்திருந்த பொழுது ஆண்டவரே அந்த மகள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு கிருபை தந்தீங்கப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தாவே நீ அப்படிப்பட்ட அற்புதங்களை நீ செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். என்ன நெருக்கங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்களா இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ள, நானும் தேவ சமூகத்துல காத்திருப்பேன், நானும் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாய் தேவனோடு நெருங்க பழகும் பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா.
உங்க தயவுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியினரே நீர் வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.